So hello friends, வணக்கம், welcome back to the channel BeYouDefining. And இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா நம்ம ஹேரை வந்து எப்படி வந்து சீக்கிரமா வளர வைக்கிறது and அதுவும் இல்லாம நம்ம முடியை வந்து எப்படி அடர்த்தி ஆக்குறதுன்னு தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன். And moreover இது வந்து ஆயிலி ஸ்கேல்ப்க்கு கூட ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். ஏன்னா ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து லைக் முகம்லாம் வந்து ஆயிலி ஆகும் and முடி வந்து வளர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பிசுபிசுப்பா இருக்கும் முடி நல்லாவே இருக்காது பார்க்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கும் இது ஒரு பெரிய சொல்யூஷனா இருக்கும். உங்களுக்கு எல்லா முடி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கும் இது வந்து ரொம்பவே நல்ல பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ வாங்க இது என்னன்னு நம்ம பார்த்தலாம். இது வந்து நம்ம நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அண்ட் இது வந்து வீட்டிலே செய்யக்கூடிய பொருட்கள் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாமல் நீங்கள் என் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ட் தாங்க. ஒன்று வந்து சோத்து கத்தாழை, அது வந்து அலோவேரா ஜெல். இந்த அலோவேரா ஜெல் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக லீஃப் எடுத்து அதில் இருக்க அலோவேரா ஜெல்லை எடுத்து மிக்சியில் அடித்து அதோட சாறை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது சாறு. அடுத்த மெயின் இன்க்ரீடியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி தண்ணிங்க. நம்ம அரிசி கொதிக்க வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட தண்ணியை வார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதோட தண்ணி தான் அரிசி தண்ணி. இது வந்து கேரளாவில் ரொம்ப பாப்புலர். நம்ம ஷாம்பு போட்டு முடித்த பிறகு லாஸ்ட்டாக ஹேர் ரின்ஸ் பண்ணுறது இந்த கஞ்சி தண்ணியை வச்சு ஹேர் ரின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கஞ்சி தண்ணியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதில் வைட்டமின் பி, சி, இ அண்ட் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஹேரை வந்து வளர வைக்கிறதுக்கு, ஃப்ரிஸியாக இருக்க ஹேர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு இது வந்து சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த மாதிரி பாட்டில் இல்லைன்னா உங்களுக்கு காட்டன் பேடை மட்டுமே நீங்கள் வந்து இதுக்குள்ளார காட்டன் வச்சு சோக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் தலையில் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் வந்து இதை தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாவோட பாட்டில் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ப்ரே இருக்கனால ஸோ இந்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸோ இப்போ இதை எடுத்து நான் எப்படி இதில் ஊற்றுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் வந்து நல்ல ஸ்மூத்தாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும், நல்ல பவுன்ஸியாக வால்யூம்னஸாக இருக்கும். ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருந்தாலும் வந்து அதை ஹீல் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். குழந்தைக்கும் யூஸ் பண்ணலாம், பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். இந்த அலோவேரா ஜெல் மட்டும்தான் இருக்கும், அப்படியே கூடவே கொஞ்சம் ரைஸ் இருந்தாலும் அதில் வந்து தங்கியிருக்கும். ஸோ இது சும்மா ஸ்ட்ரெயினர், இதில் வந்து திப்பியாக இருக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரெயின் மெத்தட் பண்ணேன். ஸோ உங்கள்கிட்ட ஃபனல் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதிலே அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ போட்டாச்சு. இது வந்து எப்படி ஹேரில் ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ உங்கள் ஸ்கேல்பில் இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் படணுங்க. உங்களோட முடி ஃபுல்லாக அப்படியே நல்லா வெட்டாக்குற மாதிரி நல்லா நனைச்சி விட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ தட் பிளட் சர்க்குலேஷன் அங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் இது வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ரெகுலராக இதை வந்து பண்ணிவிட்டு அப்புறமேட்டு உங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கே வந்து செகண்ட் வீக்லேயே ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லை மேக்ஸிமம் வெளியே வச்சா 2 days தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். செகண்ட் டேலேயே கூட கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஏன்னா கஞ்சி தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். பட் அலோவேரா ஜெல்னால ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹேர் வந்து சூப்பர் க்ரேஸியாக வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஹேரை பற்றி எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லை. இன்றைக்கி யாரோட கமெண்ட் படிக்க போகிறோன்னா கௌரி ரோஜா அவங்க தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஃபேஷியல் வீடியோக்கு கீழே இவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இப்போ தான் இதை ட்ரை பண்ணேன் டியர். ரிசல்ட் சூப்பராக இருக்குது. என் ஃபேஸில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸ்கின் நல்லா இருக்குது. லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஃபீல் அமேசிங் டியர். தேங்க்யூ ஸோ மச் டியர். தேங்க்யூ ஸோ மச் டியர் கௌரி ரோஜா. என்னை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் இதை ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். டாடா, பை பாய்.